கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமான நேரத்தில் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது, நாம் ஏதாயிலும் ஒரு சிக்கல்களில் சிக்கி நம்ம அதிகமான ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகும் பொழுது தான் அங்கே ஒரு உண்மையான முக ரூபங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய ஊழியத்தின் பாதையில் எப்பவும் கூட்டம் அவரை நெருக்கிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு சாப்பிட நேரம் இல்லை, அவருக்கு படுக்க நேரம் இல்லை. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் திரளான கூட்டம். ஜனங்களுக்கு பயந்து அவர் மலைகளில் தனிமையாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி மலைகளில் போய் உட்காரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்துச்சு. எப்பவும் அங்கே தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு பயங்கர ஆர்ப்பாட்டம். வியாதியஸ்தர்கள், பிசாசு பிடிச்சவங்க, ஆண்டுடைய அற்புதத்தை பார்க்க விரும்புகிற ஒரு கூட்டம், வேடிக்கை பார்க்குற கூட்டம், சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக ஒரு கூட்டம், நல்ல உபதேசங்கள் கிடைக்கும் அப்படின்னு அவர் நல்ல வார்த்தைகளை கேட்கறதுக்காக, வசனங்களை, தேவனுடைய ராஜ்யங்களை குறித்த சத்தியங்களை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம், பொறாமப்படுகிற ஒரு கூட்டம், அவரை பேச்சில் அகப்படுத்த ஒரு கூட்டம், குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம், திரளான கூட்டம் அவரை பின்பற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தது, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி நமக்கும் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் பார்க்குறோம். மத்தேயு 26:56 ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்போ 3 ஆண்டுகள் அவரோட தங்கி தூங்கி ஊழியம் செஞ்ச யூதாஸ் முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே தடிகளோடும் பட்டயங்களோடும் வந்து பிரதான ஆசாரியனுடைய போர் சேவகர்கள் வந்து அவரை கைது பண்ணின உடனே அவங்க பயந்து ஓடுகிறது. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். மார்க் 14:50 இதே வார்த்தையை வாசிக்கிறேன். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேலே போர்த்துக்கிட்டு போகிறான். அந்த வாலிபனை பிடிக்கிறாங்க. அந்த துப்பட்டியை விட்டுட்டு நிர்வாணமாய் ஓடினான், உயிருக்கு பயந்து. இப்போ எல்லாமே சாதகமாக நடக்கும்போது எல்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் ஆண்டுடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு காலகட்டம், இந்த சிலுவைக்கு நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போக வேண்டிய அந்த நேரம் வந்தபோது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்போ அநேக வேளைகளில் நம்ம கலங்குறோம் இல்லையா, எவ்வளவு கூட்டம் நம்ம வீட்டில் இருந்துச்சு, எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க, இப்போ யாருமே இல்லையே, வெறிச்சோடி கிடக்குதே, தனிமையாக இருக்கிறோமே, தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமை. ஒருவேளை நீங்கள் அந்த வேதனையில் இருக்கிறீங்களா? இந்த வீட்டில் எத்தனை பேர் எப்படிலாம் வந்து இருப்பாங்க, இன்றைக்கி யாருமே இல்லையே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அதற்கு ஒரு காலம், இப்படிப்பட்ட ஒரு காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தெளிவாக சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு நீங்கள் ஓடி போகிற நாட்கள் வரும், ஆனால் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16:32 கர்த்தர் இப்படி சொன்னார். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் எல்லாவற்றையும் அறிஞ்சிருந்தார், எதிர்பார்த்து தான் இருந்தார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இங்கே சொல்கிறார், யோவான் 16:32, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம அதை எதிர்பார்த்து தான் இருக்கணும். ஒரு நாள் வரும், எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு மேடுன்னு இருந்தால் ஒரு பள்ளம் இருக்கும், மேலேன்னு சொன்னால் கீழேங்கிற ஒரு நிலைமை வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயர்ந்திருக்கிற காலங்கள், வாழ்ந்திருக்கிற காலங்களையும் நம்ம அனுபவிக்கணும். தாழ்ந்திருக்கிற காலங்கள் வரும் பொழுது அதையும் நம்ம மன ரம்யமாக ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டையும் பேலன்ஸ்டாக ஏற்றுக்கொள்ளணும். அதை பார்த்து சந்தோஷப்படுறோம், இதை பார்க்கும்பொழுது அதிக துக்கம், வேதனை வருது இல்லைங்க. நாம் அதை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் இருந்தார். நீங்கள் எல்லாரும் சிதறுண்டு என்னை தனியை விட்டுவிடும் காலம் வரும், ஆகிலும் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு இருக்கிறார். எவ்வளோ ஒரு நிச்சயமான வார்த்தை பாருங்கள். அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, என் பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஒரு காரியங்க, எல்லாரும் நம்மளை விட்டு விலகலாம்,
எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, தேவன் என்னோட இருக்கிறார், பிதா என்னை தனியே விட மாட்டார், நான் தனித்திறேன், என் பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அப்போ இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம கூட இருக்கிற ஒரே நபர் தேவன் மட்டும்தாங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கிடலாம். பாதிக்கப்பட்டு ரொம்ப மன வேதனைக்குள்ளே, மன அழுத்தங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. நான் தனித்திறேன், நான் தனிமைப்படுத்தப்படவில்லை, நான் தனியாக இல்லை, ஆண்டவர் என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்கள், ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட நமக்குன்னு உள்ள காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் ஆண்டவருக்கென்று உண்மையாக நீங்கள் நிற்பீங்கள் என்றால், ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்வீங்களானா, ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்பீங்களானா, உங்களுக்காக தேவன் வைராக்கியமாக செயல்படுவார். நீங்கள் அனாதைகளாக நம்மளை தேவன் விடவே மாட்டார். கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து மிக நேர்த்தியாக அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சூழ்நிலையை வச்சு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. பிரதான ஆசாரியருடைய கை ஓங்குது. அங்கே பிலாத்துவை அவர்கள் வலுக்கட்டாயம் பண்ணி சிலுவையில் அறையும்படி அவங்க தீர்ப்பு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சிலுவையில் அறை, வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளனாக சிலுவையில் அரைந்துட்டு அவ்வளோ ஒரு வேதனைகளோடு காணப்படுறார். ஆனால் இப்போ ஒரு காரியம் நடக்குது. என்னென்னா மரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து போகிறார். ஏனென்றால் தேவன் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியது அவசியமாக இருந்தது. நமக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். நமக்காகத்தான் மரணத்தை அவர் ருசித்தார். மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். மரண பயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். பாருங்க, மரிச்சிட்டார். இப்போ ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார் அப்படின்னா, அவர் வீட்டில் அவர் மனைவியோ அல்லது வேறு யாரோ இறந்துட்டாங்கன்னா எல்லாரும் துஷ்டி கேட்க போவாங்க. ஏன்னா அவருக்கு முன்னால் நாங்கள்லாம் அவங்க துஷ்டியை கேட்க வந்திருக்கிறோம், யாரெல்லாம் வந்திருக்கிறா யாரெல்லாம் வரல, இப்படி துஷ்டி வீட்டில் கணக்கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும், யார் வந்திருக்கா யார் வரலன்னு சொல்லி. அப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், அது முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார், ஒரு பெரிய முக்கியமான ஒரு புள்ளி இருக்கிறாருன்னா அவர் வீட்டில் ஒரு காரியம்னா எல்லாரும் போய் நிற்பாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னா, கணக்க மனைவி இறந்தால் எல்லோரும் போவாங்க, கணக்க இறந்தால் யார் போவா அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி கேட்பாங்க. அப்போது இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் அவர் ஒரு கூட்டம் நெருக்கிக்கிட்டே இருந்துச்சு. அற்புதத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, பல காரியங்களுக்காக ஓடி வந்துச்சு. ஓசன்னா ஓசனான்ற ஆர்ப்பாட்டம். அந்த யூத மத தலைவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு அந்த கூட்டம் தீவிரமாக இருந்துச்சு. அவரை சாப்பிட விடலை, அவரை படுக்க விடலை. ஆனால் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், இப்போ மரணங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இங்கே தான் தேவன் கிரியை செய்கிறார். கிட்டத்தட்ட 20 லட்சம் காலாட்களுக்கு மேலாக வழி நடத்தின அந்த ஜனங்கள், வனாந்தரத்தில் மோசே ஆவிக்குரிய தலைவன், அந்த மோசே அடக்கம் பண்ணப்பட்ட போது அதை யார் அடக்கம் பண்ணான்னா தேவன் தான் அடக்கம் பண்ணார். அந்த கல்லறை யாருக்குமே தெரியாதுன்னு வேதம் சொல்லுது. யோசுவா இருக்கிறார், அங்கே காலேப் இருக்கிறார், எத்தனையோ ஆண்டவருடைய அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கையில் அடக்கம் பண்ண கொடுக்கல, கர்த்தர் தான் அதை அடக்கம் பண்ணார். அப்போ ஒரு காரியம், நீங்கள் தேவனுக்காக உண்மையாக நின்னீங்கன்னா, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நின்னீங்கன்னா, உங்களுக்காக தேவன் வைராக்கியமாக செயல்படுவார். உங்களுடைய காரியங்கள் அங்கே அனாதையாக நீங்கள் விடப்படுவதில்லை, ஆதரவற்றவர்களாக விடுவதில்லை. இது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருபோதும் அவர் நம்மளை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தாவீது சொல்கிறான், நான் சிறுவனாக இருந்தேன், நான் இளைஞனாக இருந்தேன், இப்போ வயசான தாத்தாவாயிட்டேன். ஆனால் ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன், என்ன தெரியுமா? நீதிமான் கைவிடப்படலை, அவன் பிள்ளைகள் சாப்பாட்டுக்காக அலைஞ்சு திரிய மாட்டாங்க. நீங்கள் தேவனுக்கு பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, தேவனுடைய வழியில் நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்குன்னு பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாரும் விட்டு ஓடிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி யாருன்னா நிக்கோதேம். இங்கே நிக்கோதேமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம் யார் அப்படின்னா நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு யாருன்னா ஒரு அந்தரங்க சீஷன். அவன் தேவனுக்கு பயந்தவன், ஆனால் வெளிப்படையாக அவன் பின்பற்றலை. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ராத்திரியில் கிட்டத்தட்ட மிட் நைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நடு ராத்திரியில். ஏன் அப்படின்னா யூதர்களுக்கு பயந்து அவன், ஏனென்றால் நம்ம யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் காலத்தில் வந்தான். அவன் சொல்லிட்டு வரலாமான்னு அப்பாயின்மெண்ட் கூட கேட்கல, ஆண்டவரை பார்க்கணும். அவனுக்குள்ள ஒரு வித்தியாசம். இந்த நிக்கோதேமு யார் அப்படின்னா அவன் யூதருக்குள்ளே அதிகாரி என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யூதருக்குள்ளே அவன் ஒரு ஆஃபீஸர், அதிகாரி. அதாவது அந்த நாட்களில் ஆலோசனை சங்கம்னு ஒரு சங்கம் இருந்துச்சு. அதுதான் நியாய சங்கம், யூதர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அந்த நியாய சங்கத்தினுடைய தலைவனாக யார் இருந்தால் அந்த பிரதான ஆசாரியர், அந்த காலத்தில் யார் பிரதான ஆசாரியராக இருக்கிறாரோ அவங்க தான் அந்த யூதருடைய நியாய சங்கத்தில் அவங்க தலைவராக இருப்பாங்க. அந்த ஆலோசனை சங்கம், அதாவது வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு யூதருடைய நியாயப்பிரமாணத்தின்படி, அதான் அவங்களுடைய சட்டம். நியாயப்பிரமாணம் தான் அவங்களுடைய சட்டம். அதன்படி அவங்க என்ன செய்வாங்க, அந்த வழக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு உயர் நீதிமன்றம் மாதிரி அது. அந்த ஆலோசனை சங்கத்தில் யார் தலைவர்னா அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா தலைவனாக இருக்கிறார். சரி, அங்கே கிட்டத்தட்ட மொத்தம் 71 பேர் உறுப்பினர்கள், தலைவர் 70 பேர், அதாவது 71 பேர் மொத்தம். தலைவன் அங்கே பிரதான ஆசாரியன் தான் தலைவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 பேர். இந்த 70 பேரில் யாரெல்லாம் அப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 பேர் ஆசாரியர்கள் இருப்பாங்க, 24 பேர் யாருன்னா ஜனத்தின் மூப்பர்கள் இருப்பாங்க, 22 பேர் நியாய சாஸ்திரிகள், நீதிபதிகள், ஜட்ஜஸ். அப்போ 24 ஆசாரியர்கள், 24 ஜனத்தின் மூப்பர்கள், பின்பாக 22 பேர் யார் அப்படின்னா நியாய சாஸ்திரிகள். ஆக மொத்தம் 70 + 1 71 பேர். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆலோசனை சங்கத்தில் ஒருவராக இருந்தவர் தான் யார், இந்த நிக்கோதேமு. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னால் திரளான கூட்டம் போகுதுன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி தங்களுடைய போர் வீரர்கள், அவர்களுக்கென்று போர் வீரர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியனுக்கென்று போர் வீரர்கள் வைத்திருந்தாங்க. ஆக அந்த போர் வீரர்களை அவங்க அனுப்புகிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அவங்க போயிட்டு இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணாமல் வெறுமனே அவங்க திரும்பி வராங்க. வெறுமனே திரும்பி வந்த உடனே அங்கே பிரதான ஆசாரியன் என்ன சொல்கிறாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 45. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கு பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? இந்த இடத்துல சொல்கிறான், ஏன் கைது? அந்த போன போர் வீரர்கள் அவனை அரெஸ்ட் பண்ணலை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணலை, மாற அவருடைய அருமையான போதனைகளால் தொடப்பட்டு சந்தோஷமாக வராங்க. என்னப்பா வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயர்களிலாவது யாராவது ஒருவர் அவனை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? எல்லாமே இந்த வேதத்தை அறியாத இந்த சாதாரண ஜனங்கள், இந்த பாவிகள், ஆயக்காரர்கள், வேசித்தனத்தில் இருக்கிற ஸ்திரீகள், இவங்க தான் அவரை தேடுறாங்க. அதிகாரிகள் பரிசேயர்கள் வேதத்தை அறிந்த யாரும் அவரை பின்பற்றலைன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துட்டுருக்கிறார். அவர்களில் ஒருத்தர் யார்? பரிசேயனாகிய யூதருக்குள்ள அதிகாரியாகிய நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு சொல்கிறார் பாருங்க 50ஆம் வசனத்தில், ராத்திரியில் அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக அங்கே பேசுகிறார். எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவர் தைரியமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? ஆண்டவர் தான் மெய்யான தேவனுங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் வெளிப்படையான சில காரியங்களை வச்சுக்கிட்டு நியாயந்திக்க. ஏன்னா நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா கலிலேயாவிலேருந்து எந்த தீர்க்கதரிசி எழும்புகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கலிலேயன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் எங்கே பிறந்தார்? எருசலேமில் தான் பிறந்தார், பெத்லகேமில் தான் பிறந்தார், தாவீதின் வம்சத்தில் தான் பிறந்தார், யூதா கோத்திரத்தில் தான் பிறந்தார். ஆனால் அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு தெரில. அவர் வளர்ந்தது கலிலேயாவில் உள்ள நேசரேத்தில். ஆகவே கலிலேயர் அப்படின்னா அவங்க ஒரு அற்பமாக படிப்பறிவில்லாதவர்கள்,
கலிலேயர்கள் சாதாரண பாமரமான ஜனங்கள், விவசாயம் மற்றும் மீன்பிடி போன்ற தொழிலை நம்பி இருக்கிறவங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் கிடையாது, அவங்களுக்கு பைபிள் தெரியாது, ஆகவே நியாயப்பிரமாணம் தெரியாது, அங்கேருந்து எந்த தீர்க்கதரிசி எழும்புகிறது இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்களா, சில தவறான கண்ணோட்டங்கள் எங்கேருந்து வருதுன்னா, அங்கே தவறான ஒரு தீர்மானம், தவறாக அவங்க கணிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய அந்த ரூட் காசை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவர் யார், எங்கேருந்து வந்தவருங்கிறத அவங்க அறிஞ்சிருப்பாங்க. பாருங்கள், அவரை கலிலேயன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவர் பின்னால் போகிற கூட்டத்தெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பாக வருது, கோபமாக வருது, அவருடைய உபதேசங்களெல்லாம் அவருக்கு பொறாமையாக வருது. இதெல்லாம் விரோதமான காரியம்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கோபம், விரோதம் கொந்தளிக்கிற இடத்துல தைரியமாக இந்த நிக்கோதேமு பேசுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நிக்கோதேமை கொடுத்து நம்ம 7:50 வாசிக்கிறோம், நீரும் வஞ்சிக்கப்பட்டீரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக பேசுகிற ஒரு நிக்கோதேமு பார்க்குறோம். இப்போ தான் பாருங்கள், ஆண்டவருடைய மரணம் நடக்குது. மரணம் எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் நிக்கோதேமு தைரியமாக போய் ஆண்டவருடைய சரீரத்தை கேட்குறார். ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, உபாகமம் 21 23 இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 21 23 இரவில் அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அப்போ மரத்தில் தூக்கப்பட்டு ஒருத்தன் இறந்தா அது சபிக்கப்பட்டவன், அவனுடைய பிரேதம் ராத்திரி தொங்கக்கூடாது. ரோமர்கள் என்ன செய்வாங்க, அந்த பிரேதத்தை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இறையாக கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுடைய சரீரம் அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே அந்த நாளில் பஸ்காவை அங்கே ஆசரிப்பதற்கு அவங்க தீவிரமாக அவங்க எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்காக பலியிடப்பட்ட பஸ்காவை அடக்கம் பண்ணுவதற்கு இந்த நிக்கோதேமு ஆயத்தமாயிட்டிருக்கிறார். இப்போ நீ பாருங்கள், யூதர்களுடைய ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிக்கணும்? வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அவங்க ஓய்வு நாள் ஆரம்பிச்சிடும். ஆகவே அதற்கு முன்னாக அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அங்கே நிக்கோதேமு செயல்படுறார். பிரியமானவர்களே, இந்த நிக்கோதேமு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக அவர் செயல்படுவார் என்றால் அவருக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். முதலாவது, அவர் இருந்த அந்த ஆலோசனை சங்கத்தில் கேள்வி வரும், எதிர்ப்புகள் வரும். ஏனென்றால் ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஒரு மனுஷன் பேசுகிறத கேட்டு அவனுடைய செய்கைகள் என்னங்கிறத ஆராயறதுக்கு முன்னால் அவனை குற்றவாளின்னு தீர்க்க முடியுமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். எல்லாரும் அவர் மேலே சீறி பாஞ்சிட்டாங்க. இப்போ அவர் வெளிப்படையாக அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்த எல்லாரும் சேர்ந்து தான் அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் எல்லாரும் சிலுவையில் அரைஞ்ச அவரை இவர் போய் அடக்கம் பண்ணுற சீசர்கள்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் இவர் தைரியமாக போய் வாங்கினா. இவருக்குள்ள முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் முதலாவது அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு அவரை நீக்கிடுவாங்க. ஏன்னா யோவான் 9:22 ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்குறார். அந்த குருடனுடைய பெற்றோரை அந்த பரிசேயர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்பா இவன் எப்படி, இவன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கேட்கும்போது அவங்க பயப்படுறாங்க. ஏன்? யாராவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் முன்னமே கட்டுப்பாடு பண்ணி இருந்தார்கள். இப்போ இந்த யூதர்களுக்கு பயந்து அந்த குருடனுடைய பெற்றோர் சொல்கிறாங்க, இவன் எப்படி பார்வை அடைஞ்சான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, இயேசுவானவர் தான் சுகப்படுத்தினாருன்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லலாம். ஆனால் சொல்ல பயப்படுறாங்க. ஏன் பயம்? அங்கே சுற்றிலும் இருக்கிற அவங்க எல்லாம் நம்மளை சேர்ந்து ஊரை விட்டு விலைக்கிடுவாங்க, வரியை விட்டு விலைக்கிடுவாங்க, ஜெபாலயத்துக்கு புறம்ப தள்ளிடுவாங்க. இந்த ஊரை விட்டு நம்மளை விலைக்கிட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் மத்தியில் அது கேவலம், அசிங்கம், அவமானம். அந்த ஒரு காரியம் வேண்டாம். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட இந்த குடும்பத்தில் ஆண்டவரை குறித்து தைரியமாக அறிவிக்கிறதுக்கு அந்த குருடனுடைய பெற்றோர் முன் வரலன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கும்போது பின்பற்றினாங்க. ஆனால் மரித்து போன பின்பு அவரை பின்பற்றுவதற்கு அல்லது அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு இந்த நிக்கோதேமு தைரியமாக செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆகவே அவர் பஸ்காவுக்கு முன்பால் அவர் சரீரத்தை அடக்கம் பண்ணிடணும், அதை பறவைகளுக்கு இது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. ரெண்டாவது, அவர் நினச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னதை யூதர்கள் எல்லாரும், சீசர்கள்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்க பிலாத்துட்ட போய் சொல்கிறாங்க, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது இந்த பூமியில் நான் மரிப்பேன், திரும்ப உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன. ஆகவே அவனுடைய சீசர்கள் வந்து சரீரத்தை களவாடிட்டு போயிடுவாங்க. களவாடிட்டு போயிட்டு உயிர் தெழுந்தார்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. ஆகவே முந்தின எத்தை விட பிந்தின எத்து கொடிதாக இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை யார் மனசில் பதிச்சு வச்சுருந்தான்னா இந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்க தான். சீசர்கள் கூட மறந்துட்டாங்க. ஆகவே அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்த அந்த நிக்கோதேமு என்ன செய்கிறாரு? அவர் தைரியமாக, ஏனென்றால் இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்படும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி உயிர்த்தெழுதலுக்காக அடக்கம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். இவர் அடக்கம் பண்ணார்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும். ஆலோசனை சங்கத்தை விட்டு தள்ளிடுவாங்க. பின்னால் உள்ள யூத பாரம்பரிய கதை சொல்லுது, அங்கே அவர்கள் நிக்கோதேமு ஆலோசனை சங்கத்தை விட்டு தள்ளாங்க. அவர் மேலே பொய் குற்றம் சாட்டி அவரை ஜெரச்சாலையில் தள்ளிட்டாங்க. ஒரு முறை ஒரு யூத ரபி போதகர் தெருவழியாக நடந்து போகும்பொழுது ஒரு சின்ன பிள்ளை ஒரு குதிரைகளுக்கு போடப்பட்ட அந்த உணவுகளை அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த இதில் இருந்து. அப்போ ஏம்மா நீ யாருமா, நீ ஏம்மா குதிரைக்கு போடப்பட்ட ஆகாரங்களை அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்கிறா, நான் நிக்கோதேமுனுடைய மகள். எவ்வளோ வேதனை பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நிக்கோதேமு ஆண்டவரை எவ்வளவு நேசித்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்காக அவர் என்னெல்லாம் கொண்டு வந்தார்னு பார்த்தோம்னா யோவான் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்தார்? யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். ஸோ வெள்ளை போளம் அப்படின்னா கண்மலையில் உள்ள ரோஜாவினுடைய செடியிலிருந்து வடியக்கூடிய ஒரு நறுமணம் போன்ற பிசின், அதுதாங்க வெள்ளை போளம். இந்த கரிய போளங்கிறது சந்தன தூள். இந்த ரெண்டும் கலந்து கிட்டத்தட்ட 100 ராத்தல். ஒரு ராத்தல் அப்படின்னா 320 கிராம். இப்போ எவ்வளோ ராத்தல்? கிட்டத்தட்ட 32 கிலோ. 32 கிலோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே சுகந்த வார்க்கப்படும்படி 32 கிலோ கொண்டு வரார். அப்போ மரியாள் கூட யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்தாள்னு வாசிக்கிறோம். அப்போ அவள் எவ்வளோ கொண்டு வந்தா? ஒரு ராத்தல் கொண்டு வந்தா, 320 கிராம் கொண்டு வந்தா. ஆனால் இவர் எவ்வளோ கொண்டு வர்றார்? 32 கிலோ கொண்டு வர. எவ்வளோ விலையேறப்பெற்ற, அதையே விலையேறப்பெற்றது. 300 காசுக்கு இதை விற்றுருக்கலான்னு சொல்லி. அப்போ அது 300 காசுக்கு விற்கப்பட்டிருந்தா இது எவ்வளவு காசுக்கு பாருங்கள், 30,000 காசுக்கு இது விற்கப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். தன்னுடைய ஆஸ்தியை ஆண்டவருக்காக கொடுக்கிறார். ஒரு நாட்களில் ராத்திரியில் தான் வந்தார், ரகசியமாக தான் பின்பற்றினார். ஆனால் ஆண்டவர் மரித்த பொழுது வெளிப்படையாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறத பார்க்குறோம். உயிரோடு இருக்கும்போது அவரோடு இருந்தவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவர் மரித்த பின்பு தைரியமாக அறிக்கை செய்கிறார். கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக செலுத்த வேண்டிய கரையத்தை செலுத்துவதற்கு இங்கே நிக்கோதேமு முன் வருகிறத பார்க்குறோம். தன்னுடைய சங்கத்தில் இருக்கிற அந்த அதிகாரிங்கிற பதவி பறிபோகலாம், அங்கே ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படலாம், தனிமைப்படுத்தப்படலாம், தன்னை ஊரை விட்டு ஒதுக்கிடலாம், போய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் போட்டுருவாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆண்டவர் தான் மெய்யான தேவன். அவரை பின்பற்றுவதற்கு, அவர் மேலே உள்ள விசுவாசத்தை நான் அறிக்கை செய்வதனால எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக நிற்கிறார். அவருடைய சரீரத்தை நான் அனாதையை விட மாட்டேன், அடக்கம் பண்ணாமல் விட மாட்டேன், பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் விட மாட்டேன். இப்போ நான் தீட்டுப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவருடைய சரீரம் உயிர்த்தெழுதலுக்காக அடக்கம் பண்ணப்படணும். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற நிக்கோதேமை பார்க்குற. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை அற்புதத்துக்கு ஆண்டவருக்கு என்ன தருவார்? அற்புதம் கிடைக்கும், பிரச்சனை தீரும், எவ்வளோ காரியங்களுக்காக பின்பற்ற அநேகர் வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்துக்காக பின்பற்றலை, ஆண்டவருக்குன்னு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அவர் தனியே விடப்பட்ட ஒரு காலம் வரும்பொழுது, எல்லாரும் சிதறுண்டு அவரை விட்டு ஓடி போன போது இவர் தைரியமாக நிற்கிறார். நான் நிற்கிறேன், நான் ஆண்டவருக்காக நிற்பேன்,
உயிரோடு இருக்கும்போது நிற்கிறது பெருசு இல்லைங்க, மரித்த பின்பு நிற்கிறதாங்க பெருசு. இன்றைக்கி அருமையானவர்களே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பாடுகள் சகிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக கரை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. 1995 எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எங்களுடைய கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினர் மாத்திரம் அதிகமாக இருந்தாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வீடுகளில் ஜெபங்கள் நடத்தினதுனால அவங்க எங்களை ஊரை விட்டு விலக்குனாங்க, வரியை விட்டு விலக்குனாங்க. யாருமே எங்களோட பேச மாட்டாங்க, எல்லாருமே எங்களை தனிமைப்படுத்தினாங்க. என்னுடைய தாயார் விசுவாசத்தை விடலை. என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த ஊர் நம்மளை தள்ளிவிட்டாலும் பரவாயில்லை, வரியை விட்டு விலக்கினாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக நிற்கணும் தம்பி, ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஜெபிக்கிறத நிறுத்தக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கிறத நிறுத்தக்கூடாது, ஆண்டவருக்குள்ள அநேகரை கொண்டு வர்றதுக்காக நம்ம வாஞ்சிக்கணும்னு சொல்லி என்னுடைய தாயார் தைரியமாக இருந்தாங்க. அந்த கிராமத்தில் என்னுடைய தாயார் ஒரு டீச்சர். அந்த பள்ளிக்கூடம் உருவாகுவதற்கே எங்கள் அம்மா தான் காரணம். ஆனால் அந்த ஊர் மக்கள் எங்கள் அம்மாவை வரியை விட்டு விலக்குறாங்க. எதுக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரை பின்பற்றுறாங்க, அநேகர் ஊழியக்காரங்களை கூட்டம் நடத்துகிறாங்க, அநேகரை நம்ம கோயிலை விட்டு மதம் மாற்றுறாங்க. பிரியமானவர்களே, செலுத்த வேண்டிய கரையத்தை செலுத்தினதுனால அன்றைக்கி அது அவமானமாக இருந்துச்சு. உங்களுக்கு கல்லர் தர மாட்டோம், உங்களுக்கு நல்ல காரியங்கள் பண்ண மாட்டோம், நாளைக்கு டீச்சர் செத்தா அடக்கத்துக்கு நாங்கள் யாரும் வரமாட்டோம், எவ்வளவோ மிரட்டினாங்க. ஆனால் தைரியமாக நின்னாங்க. இன்றைக்கி தைரியமாக நின்னதுனால இன்றைக்கி அந்த கிராமத்தில் ஒரு சபை இருக்கிறது. அநேக ஜனங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்வதற்கும், குறிப்பாக இன்றைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை நான் செய்வதற்கும் என்னுடைய தாயார் வைராக்கியமாக நின்னதுனால தான் இன்றைக்கி. சூழ்நிலைக்கு தக்க நம்ம ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக அந்த காய்பாவை போல தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக செயல்படுகிறவனா இல்லை. நிக்கதேமுவை போல தேவனுக்காக கரை செலுத்தக்கூடிய ஒரு தாயார் என்ற தாயார் நின்னபோது தேவனுடைய நாமம் மையப்பட்டுச்சு. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க இந்த நிக்கதேமு போல நாம் அழைக்கப்படுகிறோம். என்னை கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேன், எனக்காக வைராக்கியமான நான் 100 மடங்கு நித்திய ஜீவனும் உண்டு, 100 மடங்கு தருவேன்னு சொல்கிறேன். அந்த ஆண்டரை உறுதியாக பற்றி கொள்வோம், ஆண்டருக்காக வைராக்கியமாக நிற்போம். நிச்சயமாக கர்த்தர் வரும் பொழுது, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகும் பொழுது நிக்கதேமு எவ்வளவு கனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக அவர் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறாருங்கிறத உங்களுடைய கண்கள், என்னுடைய கண்கள் காணப்போகிறது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்பட இந்த நாளில் தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க நான் தேவன் தாமே உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கர்த்தர் தாமே இந்த நிக்கதேமுவை போல தைரியமாய் நிற்க, எந்த கரையத்தையும் செலுத்தி உம்மை பின்பற்ற உமக்காய் நிற்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.